அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய சேனலில் ஒரு புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்ரேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மற்றொரு புறம் தமிழக அரசால் நடத்தப்படும் அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் தமிழ் தகுதி தேர்வு கட்டாயம் அப்படிங்கிறதால 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடக்குறிப்புகளை ஒவ்வொரு வகுப்பு வரையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் 6, 7, 8 முடிச்சுட்டு இப்பொழுது 9ஆம் வகுப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். 9ஆம் வகுப்பில் இயல் 3 அப்படிங்கிறது தான் இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கிறோம். இந்த தமிழ் பாடக்குறிப்பானது டிஎன்பிஎஸ்சி டெட்டு, ஆசிரியர் தகுதி தேர்வு, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு மற்றும் நியமன தேர்வு, ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அவங்களுக்கும் இந்த தமிழிலிருந்து ஒரு 30 மதிப்பெண்கள் நியமன தேர்வில் வருது. அதனால் எல்லா தேர்வுக்குமே இது கட்டாயம் அப்படிங்கிறதால இதையும் ஒரு புறம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போது இயல் 3 9ஆம் வகுப்பில் உரைநடை ஏறு தழுவுதல் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்குறோம். ஏறு தழுவுதல் தமிழரின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு. கலித்தொகையில் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்ற பாடல் வரிகள் கலித்தொகையில் உள்ளது. மேற்கண்ட பாடல் காளைகளின் பாய்ச்சல் பற்றி முல்லைக்கலியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பாடல் கலித்தொகைன்னு சொன்னாலும் அது முல்லைக்கலியில் காளைகளின் பாய்ச்சல் பற்றி சொல்லியிருக்காங்க. நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை மாறு ஏற்று சிலைப்பவை மண்டி பாய்பவை துலங்கு இமிழ் நல் ஏற்றினம் பல களம்புகும் மல்லர் வனப்பு ஒத்தன அப்படின்னு கலித்தொகையில் உள்ளது. சிலப்பதிகாரம், புறப்பொருள், வெண்பாமாலை இவற்றில் ஏறுகோல் குறித்து கூறப்பட்டுள்ளது. கலித்தொகையில் மட்டுமில்லாமல் சிலப்பதிகாரத்திலையும் இருக்குது, புறப்பொருள் வெண்பாமாலையிலேயும் இந்த ஏறுகோல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பள்ளு இலக்கியத்திலும் இந்த ஏறு தழுவுதல் உள்ளது. எருதுகட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வு கண்ணுடையம்மன் பல்லு கூறுகிறது. ஏறு தழுவுதல் பற்றி சிலப்பதிகாரம், புறப்பொருள் வெண்பாமாலை, கலித்தொகை, பல்லு இலக்கியம் ஆகியவற்றில் கூறியிருந்தாலும் எருது கட்டி அப்படிங்கிற என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வு கண்ணுடையம்மன் பல்லு அப்படிங்கிற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எகிப்தில் உள்ள பெனி ஹாசன் சித்திரங்களிலும் கிரீட் தீவில் உள்ள கி என்னுமிடத்தில் உள்ள அரண்மனை சித்திரங்களிலும் காளைப்போர் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. சேலம் மாவட்டத்தில் எருது விளையாடி மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பெருதார்கல் ஒன்று உள்ளது. இது கோவுரி சங்கன் கரந்துறையிலே எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயலு நட்ட கல்லு என்று அந்த கல்லில் இப்படி எழுதியிருக்காங்க. எப்படின்னா, கோவூரி சங்கன் கருந்துறையிலே எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயலு நட்ட கல்லு அப்படின்னு அதில் அந்த கல்லிலேயே எழுதியிருக்கிறதா சொல்கிறாங்க. 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கரிக்கையூரில் காணப்படுகிறது. திமிலுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மேட்டுப்பட்டியில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த காளை அப்படிங்கிறது எந்த காளை வரணும்? காளை மாடை குறிக்கக்கூடியது, இது வேலையை குறிக்கக்கூடியது. திமிலுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மேட்டுப்பட்டியில் கண்டறியப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் மயிலாடும் பாறை அருகே சித்திரக்கல் புடவில் என்ற இடத்தில் திமிலுடன் கூடிய காளை ஓவியம் கண்டறியப்பட்டுள்ளது. சிந்துவெளி மக்களின் தெய்வம் என்ன அப்படின்னா காளை. சிந்துவெளி அகழாய்வில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல் முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தழுவுதலை குறிப்பதாக ஐராவதம் மகாதேவன் அப்படிங்கிறவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஏறு தழுவுதல் முல்லை நிலத்து மக்களின் அடையாளத்தோடும் மருத நிலத்து வேளாண் குடிகளின் தொழில் உற்பத்தியோடும் பாலை நிலத்து மக்களின் தேவைக்கான போக்குவரத்து தொழிலோடும் பிணைந்தது.
ஏரில் பூட்டி உழவு செய்ய உதவிய காளை மாடுகளை ஏர் மாடுகள், எருதுகள், ஏறுகள் என்பர். பாருங்க, ஏர் மாடுகள், எருதுகள், ஏறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏறு தழுவுதலின் வேறு பெயர்கள் எப்படி எப்படிலாம் வேறு பெயரில் அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மாடு பிடித்தல், மாடு அணைதல், மாடு விடுதல், மஞ்சு விரட்டு, வேலி மஞ்சு விரட்டு, எருது கட்டி, காளை விரட்டு, ஏறு விடுதல், சல்லிக்கட்டு அப்படிங்கிற வெவ்வேறு பெயர்களில் வெவ்வேறு இடங்களில் பயன்படுத்தப்படுறாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரே பொருள் என்ன அப்படின்னா ஏறு தழுவுதல் தான். சல்லிக்கட்டு பேச்சு வழக்கில் திரிபுற்று ஜல்லிக்கட்டு ஆயிற்று. சல்லி என்பது மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகின்ற வளையத்தினை குறிக்கும். ஸ்பெயின் நாட்டின் தேசிய விளையாட்டு காளை சண்டை. ஏறு தழுவுதல் 2000 ஆண்டுகளுக்கு முன் இருந்தது. அதனால் இது ஏறு தழுவுதல் 2000 ஆண்டுகள் தொன்மை உடையது. அடுத்ததாக செய்யுள் மணிமேகலை அப்படிங்கிற தலைப்பில் பார்க்குறோம். அதில் உள்ள பாடல் வரிகள். மெய்த்திறம் வழக்கு நன்பொருள் வீடெனும். பாடல் வரிகள் 4 வரி, 5 வரி, 10 வரிகள் கூட இருக்கும். நாம் ஒவ்வொரு பாடலும் முதல் வரியை தெரிஞ்சுக்கிறது அவசியமேனா, பாடல் வரியை கொடுத்து எந்த நூலில் உள்ளது அப்படிங்கிறதும் ஒரு 1 முதல் 3 வினாக்கள் வருது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில். தகுதி தேர்வில் ஒரு வினா, குறைஞ்சது ஒரு வினா கண்டிப்பாக வந்துடுது. அப்போ மெய்த்திறம் வழக்கு நன்பொருள் வீடெனும் அப்படிங்கிற பாடல் மணிமேகலையில் தான் இருக்குது. தோரண வீதியும் தோமரு கோட்டியும், இது புகழ்பெற்ற பாடல் வரி. தோரண வீதியும் தோமரு கோட்டியும், தன்மணர் பந்தரும் தாழ்தரு பொதியிலும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. இப்பாடலில் உள்ள பொருள்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். சமய கணக்கர், சமய தத்துவவாதிகள், பாடை மாக்கள், பல மொழி பேசும் மக்கள், குழி ஒன்று கூடி, தோம் குற்றம், கோட்டி மன்றம், பொலம் பொன், வேதிகை திண்ணை, தூணம் தூண், தாமம் மாலை, கதலிகை கொடி சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது, காழொன்று கொடி அப்படின்னா கொம்புகளில் கட்டும் கொடியதான், மாடுகளின் கொம்புகளில் கட்டும் கொடி தான் இந்த காழொன்று கொடி, விலோதம் துணியால் ஆன கொடி, வசி மழை, செற்றம் தினம், கலாம் அப்படின்னா போர், துருத்தி ஆற்றிடை குறை, அதாவது ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு, அதை தான் துருத்தி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக ஐம்பெருங்குழு பற்றி மணிமேகலையில் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன குழு அப்படின்னு பார்க்குறோம். ஐம்பெருங்குழு 5 பேர்கள் அடங்கிய குழு தான் ஐம்பெரும் குழு. முதல்ல அமைச்சர், சடங்கு செய்விப்போர், படைத்தலைவர், தூதர், சாரணர் எனப்படும் ஒற்றர். இவங்க 5 பேரும் சேர்ந்தது ஐம்பெரும் குழு. அமைச்சர், சடங்கு செய்விப்போர், படைத்தலைவர், தூதர், சாரணர் எனப்படும் ஒற்றர். அடுத்ததாக எண் பேராயம் எனப்படும் 8 பேர் அடங்கிய குழு. எண் பேராயம் அப்படின்னா 8 பேர் அதில் இருப்பாங்க. அது யார் யார் அப்படின்னா கர்ணத்தியலவர், கர்ம விதிகள், கனகச் சுற்றம், கடை காப்பாளர், நகர மாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், இபுலி மறவர் அப்படின்னு இதில் உள்ளவர்கள் மொத்தம் 8 பேர். இலக்கண குறிப்பு. தோரண வீதியும் தோமரு கோட்டியும் வெளிப்படையாகவே வந்திருக்கிறதால இது எண்ணுமை. அதே வராமல் இருந்துச்சுன்னா தோரண வீதி தோமரு கோட்டி அப்படின்னுச்சுன்னா அது உம்மை தொகை. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான். நம்ம இந்த இலக்கணத்தோடைய ஒவ்வொரு டெஃபினேஷனும் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்ரேஷன் பகுதி ஆவில் கிட்டத்தட்ட ஒரு 16 வகையான இலக்கண குறிப்பில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை எடுத்துக்காட்டோடு சரியான விளக்கங்களோடு கொடுத்துருப்போம். அதை பார்த்துட்டு படிச்சிங்கன்னா இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்ததாக காய்குலை கழுகு, பூங்குடி வள்ளி, முத்து தாமம், இது எல்லாமே 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகைகள். காய்குலை கழுகு, பூக்கொடி வள்ளி, முத்து தாமம்
எல்லாமே இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகைகள். மாற்றுமின் பரப்புமின் ஏவல் வினைமுற்றுகள். உருபொருள் உரிச்சொல் தொடர். தாழ் பூந்துரை வினைத்தொகை. பாங்கறிந்து இரண்டாம் வேற்றுமை தொகை. நன்பொருள் தன்மணல் நல்லுரை இவை எல்லாமே பண்பு தொகை. அடுத்ததாக பகுபத உறுப்பிலக்கணம். இந்த பகுபத உறுப்பிலக்கணம் டிஎன்பிஎஸ்சியில் சிலபஸில் இல்லை. ஆனால் ஒரு சில டைம் இந்த மற்ற இதுக்கு தேவைப்படுறதால நேரடியாக கேட்காம மறைமுகமாக கேட்குறாங்க. ஆனால் தகுதி தேர்வில் ஒரு வினா வந்துடுது. மற்றபடி மற்ற எக்ஸாமுக்கான டெட்டில் டிஎன்எஸ்யூஆர்பிலாம் கம்பல்சரி கொஷின் வந்துடுது. அதனால் இதையும் பார்த்துருங்க. பரப்பு மின் பரப்பு அப்படிங்கிறது பகுதி. மின் அப்படிங்கிறது முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. அரைந்தனன் அரை அப்படிங்கிறது பகுதி. இந்து ஆனது திரிந்து வரும். அடுத்தது இத்து இறந்த கால இடைநிலை. சாரியை ஆண்பால் வினைமுற்று விகுதி. இது அரைந்தனன். மணிமேகலை பற்றிய நூல் குறிப்பு. ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று. இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு எதை அழைக்கிறாங்க அப்படின்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்ற வேறு பெயரும் உண்டு. பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம்தான் இந்த மணிமேகலை. பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம். இது எந்த சமயத்தை சேர்ந்ததுன்னா பௌத்த சமயத்தை சேர்ந்த காப்பியம்தான் மணிமேகலை. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி. இந்த மணிமேகலையானது சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி. 30 காதைகள் மணிமேகலையில் இருக்கு. இதில் முதலாவது காதை எது அப்படின்னா விழாவரை காதை அப்படிங்கிறது தான் இதனுடைய முதல் காதை. புகார் நகரோடு தொடர்புடைய இந்திர விழா சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் கூறப்படுகிறது. 2 நூல்லையுமே சொல்லியிருக்காங்க. இந்திர விழா எதில் கூறுறாங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்திலும் இருக்குது, மணிமேகலையிலும் இருக்குது. ஏன் அப்படின்னா மணிமேகலை சிலப்பதிகாரத்தின் நீட்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம், தொடர்ச்சி அப்படிங்கிறது. இப்போ மணிமேகலையில் உள்ள காதைகள் மொத்தம் 30. முதல் காதை விழாவரை காதை. இந்த சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் பற்றி பார்க்குறோம். ஆசிரியர் பெயர் கூல வணிகன் சீத்தலை சாத்தனார். இயற்பெயர் சாத்தன் தான். ஆனால் திருச்சியில் உள்ள சீத்தலை என்னும் ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவர் தான் இந்த சீத்தலை சாத்தனார். அந்த காலத்திலே பாருங்க ஊரின் பெயரை அடைமொழியாகவே வச்சு பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த காலத்திலையும் இருக்கிறாங்க. இப்போ இது அந்த காலத்திலிருந்து தொன்று தொட்டு வருகிறது. ஊர் பேர் சாத்தன் அப்படிங்கிறதால சாத்தனார். சரி, இயற்பெயர் சாத்தன், ஊர் பேர் சீத்தலை. இளங்கோவடிகளும் இவரும் சம காலத்தவர். இவருடைய சிறப்பு பெயர் பார்த்தோம் அப்படின்னா தண்டமிழ் ஆசான், சாத்தான், நன்னூர் புலவன் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? இளங்கோவடிகள் தான் இவரை பாராட்டியிருக்கிறாங்க. தண்டமிழ் ஆசான், சாத்தான், நன்னூர் புலவன் அப்படிங்கிறது யாருடைய இயற்பெயர்? சீத்தலை சாத்தனாரின் இயற்பெயர். இந்த இயற்பெயரை வைத்தவர் யாரு? இளங்கோவடிகள். அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது அப்படின்ற பாடல் வரிகள் உள்ள நூல் மணிமேகலை. அடுத்ததாக விரிவானம். அகழாய்வுகள் அப்படிங்கிற தலைப்பில் கீழடி அப்படிங்கிறது ஒரு ஊர் பெயர். புகழ்பெற்ற தொல்லியல் துறைக்கு அகழாய்வில் புகழ்பெற்ற ஊர் தான் கீழடி. இது எங்கே இருக்குது அப்படின்னா மதுரைக்கு அருகில் உள்ளது. இந்த கீழடி அகழாய்வில் இதுவரை கிடைக்கப்பட்ட பொருட்கள் என்னென்ன அப்படின்னா சுடுமண் பொருட்கள், உலோக பொருட்கள், முத்துகள், கிழிஞ்சல் பொருட்கள், மான் கொம்புகள், சோழிகள், கிண்ணங்கள், துளையிடப்பட்ட பாத்திரங்கள், இரத்தின கல் வகைகள், பழுப்பு, கருப்பு, சிவப்பு வண்ண பானைகள், இது 2 சூழினை பானைகள், சதுரங்க காய்கள், தானியங்களை சேகரிக்கும் கலன்கள், செம்பு, சங்கு வளையல்கள், எலும்பினால் ஆன கூர் முனைகள், தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள், கற்கருவிகள், சிறிய குடுவைகள், நீர் சேகரிக்கும் பெரிய மட்கலங்கள். மண்கலங்கள் தான் மட்கலங்கள் மாறும்.
மண்கலங்கள், உறை கிணறுகள், சுடுமண், கூரை ஓடுகள் இது எல்லாமே கீழடி அகழாய்வில் இதுவரை கிடைக்கப்பெற்ற பொருள்களாகும். 1863 ராபர்ட் ப்ரூஸ் ப்ரூட் என்னும் தொல்லியல் அறிஞர் சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டுப்பகுதியில் எலும்பு மற்றும் கற்கருவியை கண்டுபிடித்தார். 1863 ராபர்ட் ப்ரூஸ் ப்ரூட் என்னும் தொல்லியல் அறிஞர் சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டுப்பகுதியில் எலும்பு மற்றும் கற்கருவியை கண்டுபிடித்தார். இக்கருவியே இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதமாகும். இதற்கு முன்பே ரோமானியர்களின் பழங்காசுகளை கோவையில் கண்டுபிடித்தனர். இதுக்கு முன்பு, அதாவது கல்லாயுதம் அப்படிங்கிறது இதுதான் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கல்லாயுதம். ஆனால் அதுக்கு முன்னாடி காசு கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னா கோவையில். யாருடையது? ரோமானியர்களின் காசு. அரிக்கமேடு அகழாய்வில் ரோமானிய மட்பாண்டங்கள் கிடைத்தன. 1914 ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. 1863 தொடங்கிய அகழாய்வு பணி இன்றளவும் தொடர்கிறது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே அப்படிங்கிற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல். ஆசிரியர் பவனந்தி முனிவர். அடுத்ததாக பட்டி மண்டபம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். பட்டி மண்டபம் என்பதுதான் இலக்கிய வழக்கு. இன்று அதை என்னவா மாற்றிட்டாங்க? பேச்சு வழக்கில் பட்டி மன்றம் என்றாயிற்று. பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏற்றுமின் அப்படிங்கிற பாடல் மணிமேகலையில் காதை 1 அடி 16 சொல்கிறாங்க. அப்போ பட்டி மண்டபம் அப்படின்னு தான் அதனுடைய தொடக்க கால பெயர், ஆரம்ப கால பெயர். பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏற்றுமின் மணிமேகலையில் உள்ளது பாடல் வரிகள். மகத நாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுறத்து கொடுத்த பட்டி மண்டபம் அப்படின்று சிலப்பதிகாரம் காதை 5 கூறுகிறது. மகத நாட்டு வாழ்வாய் வேந்தனை பற்றி பகைபுறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்று சிலப்பதிகாரத்தில் உள்ளது. பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடு 2 அரியணையை அப்படின்னு திருவாசகத்தில் இருக்கு. பண்ண அரும் கலைதெறி பட்டி மண்டபம் அப்படின்னு கம்பராமாயணத்தில் சொல்கிறாங்க. பாலகாண்டம் நகர படலத்தில் இந்த பாடல் வரி இருக்கு. பண்ண அரும் கலைதெறி பட்டி மண்டபம் அப்படின்னு. அடுத்ததாக கற்கண்டு. இந்த தலைப்பில் வல்லினம் மிகும் இடங்கள். கடந்த காணொளியில் இயல் 2 மிகா இடங்கள் பார்த்துருப்போம். இப்போ இங்கு வல்லினம் மிகும் இடங்கள். இந்த வல்லினம் மிகும் இடம், மிகா இடம் என்பது ஒரு முக்கியமான பாடப்பகுதி. அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் இந்த பகுதியிலிருந்து வினாக்கள் இல்லாமல் இல்லை. அதிகபட்சமாக 4 வினாக்கள் வரையுமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. தோன்றல், தெரிதல், கெடுதல் என விகார புணர்ச்சி 3 வகைப்படும். வல்லினம் மிகுந்து வருதல் தோன்றல் விகார புணர்ச்சியின் பார் ஏற்படும். என்னென்ன இதில் மிகும் அப்படின்னு பார்க்குறோம். ஆ, இ, உ இவை எல்லாமே சுட்டு பெயர்கள். இப்போ எல்லாமே நம்ம சேர்த்து கொடுத்துருப்போம். ஆ, இ, உ. அதே போல் அந்த, இந்த, எந்த, அப்படி, இப்படி, எப்படி, அதற்கு, இதற்கு, எதற்கு எல்லாம் ஒரு வார்த்தை தான். அடுத்தடுத்து அப்படி மாறும் பாருங்க. அந்த, இந்த, எந்த இது 3 வந்துருச்சுன்னா அப்படி, இப்படி, எப்படி, அதற்கு, இதற்கு, எதற்கு இது போன்ற சொற்களுக்கு பின் என்னவாகும்? வல்லினம் மிகும். ஆ கூட்டல் சட்டை அச்சட்டை. அந்த கூட்டல் காலம் அந்த காலம். அந்த கூட்டல் திசை அந்த திசை. ஒரு எடுத்துக்காட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா அந்தக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த, எந்த எல்லாமே அது பொருந்தும். எந்த கூட்டல் பணம் எந்த பணம். இதான் முதல் விதி. ஆ, இ, உ, அந்த, இந்த, எந்த, அப்படி, இப்படி, எப்படி, அதற்கு, இதற்கு, எதற்கு சொற்களுக்கு பின் வல்லினம் கண்டிப்பாக மிகும். அடுத்ததாக 2ஆம் வேற்றுமை உருபின் பின். முதல்ல அது வேற்றுமை உருபுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். ஐயாளுக்கு இன்னது கண் அப்படிங்கிறது வேற்றுமை உருபுகள். அந்த உருபுகளுக்கு பின் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு கதவு திற அப்படிங்கிறது வெளிப்படையாக மறைந்து வரும் வேற்றுமை உருபு. ஆனால் அதை வேற்றுமை உருபு வெளிப்படுத்தி வந்தால் கதவை திற, கதவை ஐ வரும், கதவை அப்போங்கும்போது ஐ இத்து வல்லினம் மிகும்.
தகவலை, தகவல் திரட்டு, தகவலை திரட்டு. காட்சி பார், காட்சியை பார் அப்படிங்கிறது 3 சொற்களிலும் ஐ அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்திருப்பதால் இந்த வேற்றுமை உருபுக்கு ஐக்கு பின் வல்லினம் மிகும். அடுத்ததாக 4ஆம் வேற்றுமை உருபுக்கு பின். 4ஆம் வேற்றுமை உருபு என்ன? கு. அப்போ அந்த சொற்களுக்கு பின்னும் மிகும். எப்படி? மெட்டுக்கு பாட்டு கு, ஊருக்கு செல் இச், முதியவருக்கு இக் கொடு. அப்போ 4ஆம் வேற்றுமை உருபுக்கு பின் வல்லினம் மிகும். 6ஆம் வேற்றுமை தொகையில் அது. இப்போ 2, 4, 6 பார்த்துக்கோங்க. 6ஆம் வேற்றுமை தொகை என்ன? அது. எது? புலித்தோல். இது வேற்றுமை விரி 1, வேற்றுமை தொகை 1. அதை புரிஞ்சுக்கிறோம். வேற்றுமை தொகையில், வேற்றுமை தொகை அதாவது உறுப்பு என்ன இருக்குது? அது. அப்படின்னா என்ன? புலித்தோல் மறைந்து வந்திருக்கும். அங்கே எல்லாமே 2மே வெளிப்படையாக வந்துச்சு. இங்கே எப்படி சொல்கிறோம்? புலி அப்படின்னா அது எப்படி வந்திருக்கும்? புலியினது தோல். அப்போ புலி கூட்டல் தோல், புலியினது அதுங்கிற வார்த்தை வருவதால் இதை புலித்தோல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக இனி, தனி, என, ஆக, மிக அப்படிங்கிற சொற்கள் வந்தாலே மிகும். அங்கே எப்படி சொல்லணும்? அந்த, இந்த, எந்த, அப்படி, இப்படி, எப்படி அப்படிங்கிற வார்த்தை கூட இதையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரே இதாக சொல்லிடலாம். இனி, தனி, என, ஆக, மிக அப்படிங்கிற சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். இதற்கு எடுத்துக்காட்டு இனி காண்போம், தனிச்சிறப்பு, என கேட்டார், வருந்துவதாக, ஆக அப்படிங்கிற சொல்லுக்கு பின்னும் வருந்துவதாக கூறு, மிக பெரியவர் வல்லினம் மிகும். அடுத்ததாக 8, 10 என்னும் எண்ணு பெயர்களுக்கு பின் வல்லினம் மிகும். 8, 10 இந்த 2 நம்பரை தவிர வேற எந்த நம்பர்லையும் என்ன ஆகாது? வல்லினம் மிகாது. இது 2 மட்டும்தான் மிகும் எண்ணு பெயர்களுக்கு பின். 8 கூட்டல் தொகை 8 தொகை, 10 கூட்டல் பாட்டு 10 பாட்டு. அடுத்ததாக ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். தீ கூட்டல் பிடித்தது. இங்கு தீ அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி, அதனால் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். பூ பந்தல், பூ கூட்டல் பந்தல் வல்லினம் மிகும். 8வதாக ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சனா சொல்லியிருப்போம். ஓடா குதிரை வல்லினம் மிகும். கூவா குயில் வல்லினம் மிகும். 9வதாக திசை பெயர்களுக்கு பின். எடுத்துக்காட்டு கிழக்கு பகுதி. திசை பெயர்கள் வந்தாலே வல்லினம் மிகும். கிழக்கு பகுதி. இரு பெயரெட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். இரு பெயரெட்டு பண்பு தொகை அப்படிங்கிறது என்ன? மல்லி, பூ அப்படின்னு 2 வார்த்தைகள் இருக்கும். அந்த 2 வார்த்தைகளும் சேரும் பொழுது, புணரும் பொழுது மல்லிகை, மல்லிகை கூட்டல் பூ அப்படின்னு இருக்கும். அப்போ மல்லிகை, பூ 2ம் சேரும் பொழுது என்ன ஆகும்? அதை தான் இரு பெயரெட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்கிறோம். இரு பெயரெட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். மல்லிகை, பூ. சித்திரை, திங்கள். சித்திரை ஒரு சொல், திங்கள் அப்படிங்கிறது ஒரு சொல். 2ம் சேரும் பொழுது சித்திரை, திங்கள். உவமை தொகையில் மிகும். உவமை தொகை அப்படின்னா என்ன? தாமரை போன்ற பாதம், போன்ற அப்படிங்கிற உறுப்பு மறைந்து வருவதை தான் உவமை தொகை அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ தாமரை கூட்டல் பாதம், தாமரை பாதம். 12வதாக சால, தவ அப்படிங்கிற உரிச்சொற்களுக்கு பின். மொத்தமாக எல்லா உரிச்சொற்களுக்கும் மிகாது. சால, தவ உரிச்சொற்களுக்கு பின் மிகும். சால பேசினார், தவ சிறந்தது அப்படிங்கிற வார்த்தைகளில் வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றியல் உகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் மிகும். வன்தொடர் குற்றியல் உகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில். எடுத்துக்காட்டு கேட்டு கூட்டல் கொண்டான், கேட்டு கொண்டான். கேட்டு அப்படிங்கிறது தான் என்னன்னு சொல்கிறோம்? வன்தொடர் குற்றியல் உகரம் கேட்டு. அடுத்தது இப்படி வரணும். விற்று கூட்டல் சென்றான், விற்று சென்றான். விற்று கூட்டல் சென்றான். இங்கே விற்று அப்படிங்கிறது தான் வன்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்கிறோம். நிலைமொழி.
அடுத்ததாக அகர இகர ஈற்று வினையெச்சங்களுடன் வினையெச்சங்கள் எப்படி இருக்கும்? அ இ இது ரெண்டுமே இதோடைய விகுதிகளாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அதிலும் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு ஆட, அதை தான் அகர அப்படின்னு சொல்கிறோம். ஓடி ஈ இறுதியில் ஈ வருதில்ல, இது இகர. அப்போ ஆடச் சொன்னார், ஓடி போனார் எனும் சொற்களில் வல்லினம் மிகும். தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு நிலாச்சோறு. ஆகாரம் இப்போ இங்கே வருது நிலா, ஆ நெடில் வரும், அதனால் நிலாச்சோறு. கணா நெடில் ஆ, கணா கண்டேன். 16வதாக சில உருவக சொற்களில் மிகும். எல்லா உருவகத்திலும் மிகாது, சில உருவக சொற்கள் அப்படின்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க. அப்போது வாழ்க்கை கூட்டல் படகு உருவகம், வாழ்க்கை கூட்டல் படகு வாழ்க்கை படகு, உலகம் கூட்டல் பந்து உலக பந்து எனும் உருவக சொற்களில் மிகும். அடுத்ததாக இப்போ இலக்கண குறிப்பு வல்லினம் மிகும் இடங்கள் முடிஞ்சிச்சு. அடுத்ததாக சில எடுத்துக்காட்டுகள் வல்லினம் மிகும் சொற்கள் புக் பேக் கொஷின்லாம் இருக்கும், அது என்னன்னு பார்க்குறோம். பெட்டி கூட்டல் செய்தி பெட்டி செய்தி. இதில் மேலே கூறிய விதிகள் எது பொருந்தும் அப்படிங்கிறத நீங்களே பொருத்தி பாருங்கள். பெட்டி கூட்டல் செய்தி பெட்டி செய்தி, விழா கூட்டல் குழு விழா குழு, கிளி கூட்டல் பேச்சு கிளி பேச்சு, தமிழ் கூட்டல் தேன் தமிழ் தேன், தை கூட்டல் பூசம் தைப்பூசம், கூட கூட்டல் கொடு கூட கொடு, கத்தியை விட கூட்டல் கூர்மை கத்தியை விட கூர்மை, கார் கூட்டல் பருவம் கார் பருவம். அடுத்ததாக தொடர் தரும் பொருள். ஒரு வார்த்தை தான், அது எப்படி ரெண்டு பொருள் தருது அப்படின்னு பார்க்குறோம். வல்லினம் மிகுந்து வரும்பொழுது ஒரு பொருளையும் வல்லினம் மிகாமல் வரும்பொழுது ஒரு பொருளையும் கொடுக்கிறது. வார்த்தை என்ன அப்படின்னா சின்ன கொடி, வல்லினம் மிகுந்து இருக்குது அப்படின்னா என்ன? சின்னத்தை உடைய, தேர்தல் கட்சிகளின் சின்னத்தை உடைய கொடி தான் சின்ன கொடி. அடுத்ததாக சின்ன கொடி வல்லினம் மிகாமல் இருக்கும்பொழுது வரக்கூடியது அப்படின்னா சிறிய கொடி அப்படின்னு பொருள். அதே தோப்புக்கள் வல்லினம் மிகும் பொழுது தோப்பிலிருந்து கிடைக்கும் கல் அப்படின்னு பொருள் பெறும். தோப்பிலிருந்து கிடைக்கும் கல் தோப்புக்கள். அதுவே வல்லினம் மிகாமல் தோப்புகள் அப்படின்னு வரும்பொழுது பல மரங்கள் நிறைந்த தோப்பு அப்படின்னு பொருள்படும். தோப்பு சிங்குலர் ஃபார்ம், தோப்புகள் ப்ளூரல் ஃபார்ம். கடைப்பிடி வல்லினம் மிகும் பொழுது கொள்கையை கடைப்பிடி என்று பொருள். அதே வல்லினம் மிகாமல் கடைப்பிடி இன்னும் வரும்பொழுது கடை என்றால் இறுதி அப்படின்னு பொருள். அந்த இறுதி அப்படிங்கிறது இறுதியானதை பிடி என்று பொருள். அடுத்ததாக நடுக்கல் வல்லினம் மிகும் பொழுது நடுவில் வைக்கப்படும் கல், நடுக்கல் சென்டர் மையம் அப்படின்னு சொல்கிறது. அதே வல்லினம் மிகாமல் நடுகள் என தோன்றும் போது இறந்தோரின் நினைவாக வைக்கப்படும் கல் தான் நடுகள். கைமாறு வல்லினம் மிகும் பொழுது கைமாறு பதில் உதவி, உதவி செய்தல், நமக்கு உதவி செய்தவர்களுக்கு நாம் திரும்பி உதவி செய்தல் கைமாறு வல்லினம் மிகும் பொழுது. இதே வல்லினம் மிகாமல் இருக்கும் பொழுது கைமாறு அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா உன் கையை பிறரிடத்தில் மாற்றுதல், நம்மளுடைய கையை மற்றவர்களிடம் கொடுத்தல் கைமாறு. பொய்ச்சொல் வல்லினம் மிகும் பொழுது பொய்யாக சொன்ன சொல். அதே பொய் சொல் அப்படிங்கிறது பொய்யை சொல்லுதல், பொய் சொல் அப்படின்றது. அடுத்ததாக வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது புக் பேக் கொஷின். இது நம்மளுடைய மெட்டீரியல் வாங்குறவங்க பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதில் எந்தெந்த இடத்தில் மிகும் எங்கெங்கு மிகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக மதிப்பீட்டு, அதுக்கு அடுத்தது அதற்கு அப்படிங்கிறது. அதற்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த இடத்தில் இக்கு மிகாது, அதற்கு அப்படிங்கிறது தான் சரியானது. மதிப்பீடு பொருந்தாத இணை இதில் எது அப்படின்னு பார்க்குறோம். ஏறுகோளுக்கு வேறு பெயர் எருது கட்டி, திருவாரூர் கரிக்கையூர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆதிச்சநல்லூர் அரிக்குமேடு
எல்லாமே எதனுடைய தொடர்புடையது? பட்டிமன்றம், பட்டி மண்டபம் அப்படிங்கிறது. இதில் தொடர்பு இல்லாதது பண்ணால் திருவாரூர், கரிக்கையூர் அப்படிங்கிறது தான். திருவாரூரில் கரிக்கையூர் இல்லை, மீதி எல்லாமே ஒவ்வொன்றுடன் தொடர்புடையது. விடை ஆ, திருவாரூர். கரிக்கையூர் என்பது தவறான விடை. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழக வீரர்களின் வீர விளையாட்டு தொன்மையான ஏறு தழுவுதல். தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் தொன்மையான. தொன்மையான வீர விளையாட்டு தமிழர்களின் ஏறு தழுவுதல். தொன்மையான வீர விளையாட்டு தமிழர்களின் ஏறு தழுவுதல். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். ஒரு சில 2 வாக்கியங்கள் நமக்கு சரியாக இருக்கிறது போல இருக்கும். இதில் எந்த விதியை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, எழுவாய், பயனிலை, செய்யப்படும் பொருள். நம்ம டிஎன்பிசி குரூப் 4 ப்ரிப்ரேஷன் வீடியோவில் வாக்கியங்களை சரியான தொடரில் அமைத்தல் அப்படின்னு நம்ம ஒரு பகுதி பார்த்துருப்போம். அதில் இது போன்ற வினாக்கள் நம்ம நிறையா பார்த்துருப்போம். அப்போது எந்த ஆர்டரில் எழுதணும் அப்படின்ட்டு. அப்போ தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல், இது நமக்கு சரிதான். இதுதான் சரியான ஆன்சர். ஆனால் இதையே பாருங்கள், தொன்மையான வீர விளையாட்டு தமிழர்களின் ஏறு தழுவுதல் என்பது சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியாக இருந்தாலும் வாக்கிய அமைப்பு முறையில் தவறானது. எப்படி வரணும்? தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் அப்படிங்கிற வகையில் தான் வரணும். பின் வருவனவற்றுள் தவறான செய்தியை தரும் தொடர் எது? அரிக்கமேடு அகழாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன. புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் இலக்கண நூலில் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது. இது ரெண்டுமே சரியானது தான். 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களுக்கு பின் வல்லினம் மிகாது. இப்போ நம்ம வல்லினம் மிகுமிடம் மிகா இடம் பார்த்துருந்தோம். அதில் என்ன சொல்லியிருந்தோம்? 8, 10 ஆகிய எண்களின் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு பார்த்துருந்தோம். அந்த நம்பரை மட்டும்தான் மிகும், மற்ற எண்ணில் மிகாது. அப்போ இது தவறான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது, பட்டி மண்டபம் பற்றி குறிப்பு மணிமேகலையில் காணப்படுகிறது. ஆமாம், மணிமேகலையில் பட்டி மண்டபத்தில் ஒரு பாட்டு இருந்ததாக நம்ம பார்த்துருந்தோம். அப்போது இது தவறானது. ஆப்ஷன் இ, 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. ஐம்பெருங்குழு எண் பேராயம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் என்ன அப்படின்னா, இவை தொகை சொற்கள். தொகை சொற்கள்னால் என்ன அப்படின்னா, அதாவது முக்கணி அப்படின்னா என்ன? 3 கனி, மா, பலா, வாழை அப்படின்னு சொல்லுவோம்ல, அது போன்ற வார்த்தைகளை சுருக்கி சொல்வது முக்கணி. மூவேந்தர், சேர சோழ பாண்டியர்கள் அப்படிங்கிறதுல ஐம்பெருங்குழு 5 பேர்களை உடைய குழு, எண் பேராயம் 8 பெயர்களை உடைய குழு அப்படின்னு சொல்கிறது. இதை தொகை சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். சொற்றொடர்களை முறைப்படுத்தி எழுதுக. ஏறு தழுவுதல் என்பதை, இது ஒரு வரி. தமிழ் அகராதி அப்படிங்கிறது தழுவி பிடித்தல் என்கிறது. இப்போ 3ஐயும் எந்த வரிசையில் அடிக்கலாம் நமக்கு சரியான பொருள் தரும். தமிழ் அகராதி ஏறு தழுவுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்கிறது. அப்போ முதலில் இந்த வாக்கியம் வரணும். 1, இரண்டாவதாக இது, மூன்றாவதாக இது. தமிழ் அகராதி ஏறு தழுவுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்கிறது. கடைசியாக கூடுதல் தகவல், ஒரு பாட்டு இருக்கு. ஆராரோ ஆரீரரோ என்னும் தாலாட்டு பாடலை வேலம்மாள் அப்படிங்கிற ஒரு நாட்டுப்புற பாட்டு தகவலாளர் பாடிய பாட்டை நம்மளுடைய பாடப்பகுதியில் வச்சுருப்பாங்க. ஆராரோ ஆரீரரோ என்னும் பாடல் யார் பாடினாங்க அப்படின்னா வேலம்மாள். அடுத்ததாக பொன்மொழிகள், இதுவும் கேட்கலாம். இந்த வரியை கூறியது யார்? A nation's culture resides in the hearts and in the soul of its people என்று கூறியவர் காந்தி. The art of people is a true mirror to their minds என்று கூறியவர் நேரு. The biggest problem is the lack of love and charity, Mother Teresa. You have to dream before your dreams can come true, அப்துல் கலாம் அவர்கள். Winners don't do different things, they do things differently, ஷிவ்ஹேரா அப்படிங்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. கூடுதல் தகவல்களா, தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன.
தமிழக மாட்டினங்களில் தாய் இனம் காங்கேயம் மாடுகளே. பிறக்கும்போது சாம்பல் நிறத்திலும் 6 மாதத்திற்கு பிறகு தவறு இருக்குது. பிறக்கும்போது என்ன நிறம் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்கிறேன். பிறக்கும்போது சாம்பல் நிறம் இல்லை, மாறும். ஏதோ பிறக்கும்போது சாம்பல் நிறத்திலும் 6 மாதத்திற்கு பிறகு வேறொரு நிறத்திலும் மாறும். அது என்னன்னு பார்க்கலாம். பசுக்கள் சாம்பல் அல்லது வெள்ளை நிறத்தில் இருக்கும். முதிர்ச்சி அடைந்த பசுக்கள் சாம்பல் அல்லது வெள்ளை நிறத்தில் இருக்கும். இவ்வின காளைகள் ஏறு தழுவுதல் மற்றும் வண்டி இழுக்க பயன்படுகின்றன. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மாநிலத்தவர்கள் விரும்பி வாங்குகிறார்கள். இலங்கை, பிரேசில், பிலிப்பைன்ஸ், மலேசிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கரூர், அமராவதி ஆற்றுத்துறையில் காங்கேய மாடுகளின் உருவம் பொறித்த கிமு முதல் நூற்றாண்டை சேர்ந்த சேரர் கால நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அறிவு விரிவிசை எனும் தலைப்பில் சில நூல்கள். தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலை எழுதியவர் தட்சிணாமூர்த்தி. தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற நூலை எழுதியவர் ராசமாணிக்கனார். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தின் பறவைகள் என்று கூறியவர் ரத்னம். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் என்று கூறியவர் ராஜன். தமிழர் சால்பு என்ற நூலை எழுதியவர் வித்யானந்தன். அடுத்ததாக திருக்குறள்கள். பொறையுடைமை எனும் அதிகாரத்தில் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. தன்னை தோண்டுபவரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்ந்தவரை பொறுப்பது தலை சிறந்தது. இத்திருக்குறளில் உவமை அணி பயின்று வந்துள்ளது. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நன்று. பிறர் தனக்கு தரக்கூடாது துன்பத்தை தந்தாலும் மனம் நொந்து அறம் அல்லாத செயல்களை செய்யாமல் இருப்பதே நன்று. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தம் தகுதியான் வென்றுவிடல். செருக்கினால் துன்பம் தந்தவரை நம்முடைய பொறுமையால் வெல்ல வேண்டும். தீவினை அச்சம் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீயவை தீயவற்றை தருதலால் தீயை விட கொடியதாக கருதி அவற்றை செய்ய அஞ்ச வேண்டும். மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு. மறந்தும் கூட பிறருக்கு கெடுதல் செய்ய நினைக்கக்கூடாது. நினைத்தால் நினைத்தவருக்கு கெடுதல் செய்ய அறம் நினைக்கும். அடுத்ததாக கேள்வி என்னும் அதிகாரத்தில் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாந்தலை. செல்வத்தில் சிறந்து செவியால் கேட்டறியும் கேள்வி செல்வம் அது பிற வழிகளில் வரும் செல்வங்களை விட தலை சிறந்தது. இத்திருக்குறளில் வந்துள்ள அணி சொற்பொருள் பின்வரு நிலையணி. எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எவ்வளவு சிறிதானாலும் நல்லவற்றை கேட்டால் கேட்ட அளவுக்கு பெருமை உண்டாகும். நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. நுட்பமான கேள்வி அறிவு இல்லாதவர் அடக்கமான சொற்களை பேசுவது அரிது. செவியிர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என். கேட்பதன் சுவையை உணராமல் நாவின் சுவை மட்டும் உணர்பவர் இறந்தால்தான் என்ன இருந்தால்தான் என்ன. அடுத்ததாக தெரிந்து தெளிதல். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். ஒருவரின் குணத்தையும் குற்றத்தையும் ஆராய்ந்து அவற்றுள் மிகுதியானதை கொண்டு அவரை பற்றி முடிவு செய்க. சொற்பொருள் பின்வரும் நிலையணி வந்துள்ளது. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல். ஒருவரின் பெருமைக்கும் சிறுமைக்கும் அவரது செயல்பாடுகளை ஆராய்ந்து அறியும் உரைக்கல் ஆகும். ஏகதேச உருவக அணி. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்வதும் அவ்வாறு தேர்வு செய்த பின் அவற்றை பற்றி ஐயப்படுதலும் தீராத துன்பம் தரும்.
ஒற்றாடல் ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றி கொளல். ஒற்றர் ஒருவர் சொன்ன செய்தியை மற்றோர் ஒற்றரால் அறிந்து முடிவு செய்க. வினை தூய்மை ஓதல் வேண்டும் ஒளி மாழ்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர். வாழ்வில் உயர நினைப்பவர் புகழை கெடுக்கும் செயல்களை புறம் தள்ள வேண்டும். ஈன்றால் பசி காண்பான் ஆயினுஞ் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. தாயின் பசியை கண்டபோதும் சான்றோர் பழிக்கும் செயல்களை செய்யாதே. சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமன் களத்து நீர் பெய்திரியற்று. தீய செயல் பொருள் சேர்த்து பாதுகாத்தல் கூடாது. மண்கலத்தில் நீரூற்றி வைப்பதை போன்றது. இதில் உவமை அணி வந்துள்ளது. பழைமை விழைதகையான் வேண்டி இருப்பர் கொழுதகையற் கேளாது நட்டார் செய்யின். நட்பின் உரிமையில் தம்மை கேட்காமலேயே ஒரு செயலை செய்தாலும் நட்பு பாராட்டுவோர் விருப்பத்தோடு அச்செயலுக்கு உடன்படுவர். தீ நட்பு கனவினும் இன்னாது மன்னோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. செயல்வேறு சொல்வேறு என்று உள்ளவர் நட்பு கனவிலும் இனிமை தராது. பேதைமை நாணாமை நாடாமை நாரின்மை யார்தொன்றும் பேணாமை பேதை தொழில். தகாத செயலுக்கு வெட்கப்படாமை தக்கவற்றை நாடாமை பிறரிடம் அன்பு இல்லாமை ஏதொன்றையும் பாதுகாக்காமை ஆகியவை பேதையின் செயல்கள். ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல். படித்தும் படித்ததை உணர்ந்தும் மற்றவருக்கு கூறியும் தான் அதன்படி செயல்படாத பேதையை போல பேதை யாரும் இல்லை. திருக்குறளை பற்றிய குறிப்புகள். உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் இது. இதனுடைய வேறு பெயர்கள் முப்பால், பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வ நூல், தமிழ்மறை, முதுமொழி, பொருளுரை. உரை எழுதியவர்கள் யார்னா தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிமேல் அழகர், திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர். இவர்களுள் பரிமேலழகர் உரையே சிறந்தது. இந்நூல் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூலை போற்றும் பாடல்களின் தொகுப்பே திருவள்ளுவ மாலை. தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் தான் இந்த திருக்குறள். கூடுதல் தகவல்கள். திருக்குறளை பற்றி முதலில் அச்சடிக்கப்பட்ட ஆண்டு 1812. அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும். இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. இந்நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் G.U. போப். இதுவரை 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இந்நூல். அடுத்ததாக கலை சொற்கள். அகழாய்வு எக்ஸ்கவேஷன், கல்வெட்டியல் எபிகிராஃபி, நடுக்கல் ஹீரோஸ்டோன், புடைப்பு சிற்பம் எம்போஸ்டு ஸ்கல்ப்சர். இங்கே சொல்லக்கூடிய நடுக்கல் அப்படிங்கிறது இடையில் இக்கு வருமானு பாருங்கள். நம்ம நடுக்கல் இலக்கணம் சொல்லியிருந்தோம். இந்த நடுக்கல்லில் வரக்கூடிய இக் வருமா வராதா? இந்த வார்த்தைக்கு இக்கு வந்தால் ஒரு பொருள் தரும், இக்கு வரலன்னா ஒரு பொருள் தரும்னு சொல்லியிருந்தோம். இதனுடைய பொருள் என்ன அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. ஹீரோ ஸ்டோன் அப்படிங்கிறது புடைப்பு சிற்பம், எம்போஸ்டு ஸ்கல்ப்சர், பொறிப்பு, இன்ஸ்கிரிப்ஷன். அப்போ இது வரைக்கும் பார்த்தது 9ஆம் வகுப்பு இயல் 3இல் உள்ள பாடக்குறிப்புகள். அடுத்த காணொளியில் மற்றும் ஒரு பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.